திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்தில் திரு விஜய் அவர்களோட போதை ஒழிப்பை பற்றி பேசியிருந்தார். திரு விஜய் அவர்களோட மின்சார கொள்கையை பற்றி பேசியிருந்தார். காவல் நிலைய மரணங்களை பற்றி பேசியிருந்தார். சூயஸ் நிறுவனத்தை பற்றி பேசியிருந்தார். நீட் தேர்வு போராட்டம், காவிரி போராட்டம், ஜனநாயகன் படத்தை பார்த்து அமைச்சர்கள் எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுததை பற்றி திரு சீமான் அவர்கள் பேசியிருந்தாருன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் எல்லா விஷயங்களை பற்றியும் டச் பண்ணி பேசியிருந்தார். இதை பற்றி மறுபடியும் ஒரு முறை தமிழ்நாட்டோட செய்தி ஊடகங்களை சேர்ந்த நிருபர்கள் தாவேக்காவை சேர்ந்தவங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்ட உடனே மறுபடியும் ஒரு முறை திரு சீமான் அவர்களை ஜெயிச்சுட்டு வந்து பேச சொல்லுங்க. திரு சீமான் அவர்கள் 15 வருஷமாக பயிற்சி எடுத்துகிட்டே இருக்காரு. அவர் எப்போ தான் ஜெயிப்பார்? அவரை உள்ளாட்சி தேர்தலில் நிற்க சொல்லுங்கள், ஒரு சில சீட்டை ஜெயிக்க சொல்லுங்கள், அட்லீஸ்ட் உள்ளாட்சி தேர்தலையாவது ஜெயிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் கேட்ட கேள்விக்கு தாவேக்காவை சேர்ந்தவங்க சரியான பதில் சொன்னாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லை. பதில் சொல்ல ட்ரை பண்ணாங்களா? இல்லை. பதில் சொல்லணும்னு சொல்லி நினச்சாங்களா? இல்லை. பதில் சொல்ல வேண்டியது தன்னோட கடமைனாவது உணர்ந்தாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஆனால் அவங்க திரு சீமான் அவர்கள் தானே இந்த 2 விஷயத்தை வச்சுக்கலாம். என்ன, திரு சீமான் அவர்கள் ஜெயிக்கலை, ஜெயிச்சுட்டு வந்து பேச சொல்லுங்கள். திரு சீமானோட கட்சி சட்டமன்றத்தில் இல்லை, சட்டமன்றத்துக்கு வந்துட்டு பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்களை டீல் பண்ணுறத நாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் வந்திருக்குமே. தாவேக்காவை சேர்ந்த அமைச்சர்கள், தாவேக்காவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், தாவேக்காவோட செய்தி தொடர்பாளர்கள் இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி திரு சீமான் அவர்களோட நாம் தமிழ் கட்சிக்கு சட்டமன்றத்தில் எம்எல்ஏ இல்லை, நாடாளுமன்றத்தில் எம்பி இல்லை. திரு சீமான் அவர்களுமே கூட ஜெயிக்காமல் தான் போட்டியிட்ட காரைக்குடி தொகுதியிலேயே 4வது இடத்த பிடிச்சி டெபாசிட்டை இழந்தது எல்லாமே உண்மைதான். ஆனால் ஏற்கனவே பல பேர் கேட்ட மாதிரி ஜெயிச்சவங்க கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்லுவேன்னு சொல்லி இருக்கிறது சரியான ஒரு விஷயமா அப்படின்றத நான் அவங்கள பற்றி கேட்டோம்னா மறுபடியும் என்ன சொல்லுவாங்க, விஜய்னா வெற்றி, வெற்றினா விஜய், எங்கள் தளபதியோட அழகை பாரு, என் தளபதியோட ஸ்டைலை பாரு, என் தளபதியோட வாக்கை பாரு, என் தளபதியோட லுக்கை பாரு அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுன்னு திரு சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரி நோ ரூல்ஸு, ஒன்லி ரீல்ஸு, வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சும்மா ஃபன் மோடில் இருக்காங்க. தாவேக்காவோட தலைவரான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களில் தொடங்கி கடைநிலை தாவேக்கா தொண்டை வரைக்கும் சொல்லி எல்லாருமே ஃபன் மோடில் இருக்காங்க. எதனால் ஃபன் மோடில் இருக்காங்க? ஏன்னா அவங்க தாங்க போட்டியிட்ட முதல் சட்டமன்ற தேர்தலையே ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதாவது வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் ஃபன் மோடில் இருக்காங்க. ஆனால் திரு சீமான் அவர்களோட நாம் தமிழ் கட்சி 2010 கட்சி அரசியல் இருக்காங்க, 2016 தேர்தல் அரசியல் இருக்காங்க. 16 வருஷம் அரசியல் பயணம், 10 வருஷ தேர்தல் பயணம்னு சொல்லி இவ்வளவு கஷ்டப்பட்டு எண்ணற்ற கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் சொல்லி எல்லாத்தையுமே முன்னிறுத்தி எல்லா போராட்டங்களையும் கலந்துக்கிட்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வை கையில் வச்சுக்கிட்டு இருக்க நாம் தமிழ் கட்சியால் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல, ஒரு எம்பி கூட ஜெயிக்க முடியல. அந்த கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கைன்னு சொல்லி திரு சீமான் அவர்களை சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒற்றை நம்பிக்கையான திரு சீமான் அவர்களுக்குமே கூட ஒற்றை ஆளாக சட்டமன்றத்துக்கு போகாத வரைக்கும் திரு சீமான் அவர்கள் என்ன தான் கத்தி கத்தி கேள்வி மேலே கேள்வியாக கேட்டாலும் அவரை கேலி பண்ணுவாங்க, அவரை கிண்டல் பண்ணுவாங்க, அவர் வெற்றி பெறாத மையமாக வச்சுக்கிட்டு அவரை வெறுமனே ஓரமாக நகர்த்தி வச்சுட்டு எல்எல் பண்ணுவாங்கன்னு சொல்லி திரு சீமான் அவர்களை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. அப்படி திரு சீமான் அவர்களை தாவேக்காவை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, சமூக வலைத்தளங்களை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே திரு சீமான் அவர்களை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணாமல் திரு சீமான் அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா அதுக்கு திரு சீமான் அவர்கள் அவர் பேச்சில் சொன்ன மாதிரி என்ன, இடைத்தேர்தலுக்காக வெறியோடு காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த வெறியோடு காத்துட்ருக்க இடைத்தேர்தல் வரும்போது திரு சீமான் அவர்கள் மட்டுமாவது தான் போட்டியிட தொகுதியில் ஜெயிச்சு எப்படியாவது சட்டமன்றத்துக்கு போகணும். ஒருவேளை திரு சீமான் அவர்கள் இடைத்தேர்தலை ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறமா சொல்லுவாங்க திரு சீமான் அவர்கள் திமுக அதிமுகவோட மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிட்டு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த வெற்றியுமே கண்டிப்பாகவே யாருமே ஒத்துக்க போகிறதில்லை. திரு சீமான் அவர்கள் கொண்ட கொள்கையில் தெளிவாக இருக்கக்கூடியவர். அவர் கடைசி வரைக்கும் தனித்து தான் போட்டிடுவார். 7 தொகுதி இடைத்தேர்தலில் 7 தொகுதியிலுமே நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்கள் களமிறங்க போகிறாங்கன்றது என்னதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலுமே திரு சீமான் அவர்களை பொது வேட்பாளர்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திரு சீமான் அவர்கள் சுயமாக நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனாலுமே அவரை மேட்ச் ஃபிக்ஸிங் மூலமாக ஜெயிச்ச ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லி தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்க. திரு சீமான் அவர்கள் ஜெயிச்சா திமுகவோட பி டீம், அதிமுகவோட பி டீம், பாஜகவோட பி டீம் சொல்லி எல்லா கட்சியோட ஆதரவை பெற்று திரு சீமான் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க, இதெல்லாம் ஒரு வெற்றியாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒருவேளை திரு சீமான் அவர்கள் தோத்துட்டாருன்னு வச்சிங்க, அவ்வளவுதான். பார்த்தீங்களா, திமுக சப்போர்ட் பண்ணாங்க, அதிமுக சப்போர்ட் பண்ணாங்க, பிஜேபி சப்போர்ட் பண்ணாங்க,
இத்தனை கட்சி எல்லாரும் ஒன்று சேர்ந்து சப்போர்ட் பண்ணியும் திரு செபாஸ்டியன் சைமன் அவர்களால் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ண பிறகும் கூட இடைத்தேர்தலில் ஜெயிக்க முடியல. பார்த்தீங்களா? கடைசி வரைக்கும் திரு சீமான் அவர்கள் பெட்ரோல் பங்குக்கு போக வேண்டியது தான். கடைசி வரைக்கும் திரு சீமான் அவர்கள் 0 பாருங்கள், 0 பாருங்கள், 0 பாருங்கள், 0 பாருங்கன்னு சொல்லி 0 மட்டும்தான் பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையை தாவேகாவை சேர்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் கண்டிப்பாகவே பண்ணதான் செய்வாங்க. அதனால் திரு சீமான் அவர்கள் தனித்து தான் போட்டியிட போகிறாரு. திரு சீமான் அவர்கள் 7 தொகுதியிலையுமே தன்னோட வேட்பாளர்களை களம் இறக்க தான் போகிறாரு. திரு சீமான் அவர்கள் வெற்றியோ தோல்வியோ கூட்டு பொரியல்னால் சாப்பாட்டில் மட்டும்தான், அரசியல்னு வந்துட்டா எப்பவுமே தனித்து போட்டி, தனித்துவத்தோட போட்டின்னு சொல்லி என்னதான் உறுதியாக இருந்தாலுமே திரு சீமானுக்கு இந்த 7 தொகுதி இடைத்தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த 7 தொகுதி இடைத்தேர்தலில் திரு சீமான் அவர்கள் போட்டியிட போகிறதா சொல்கிற அம்பாசமுத்திரம் தொகுதின்றது ஒரு வாழ்வா சாவா போட்டின்னு கூட சொல்லலாம். நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறது தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டிட்டாலும் அதுலேயும் தோக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலுமே தோத்துட்டாருன்னா அவ்வளவுதான், திரு சீமானோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு இறுதி பக்கத்தை எழுதுறதுக்கு பல பேர் காத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால திரு சீமான் அவர்கள் நாங்கள் எளிதானதை செய்கிறவங்க இல்லை, சரியானதை செய்கிறவங்க. அதனால் சரியானது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக வென்றே தீரும். அடிமை வாழ்விலும் உரிமை சாவு மேலானது. பாதை சரியாக இருக்குது, இலக்கு தெளிவாக இருக்குது, பயணம் முறையாக இருக்குது. எங்களோட வெற்றியை நீங்கள் தாமதப்படுத்தலாம், தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்கிறாரு. நாங்கள் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் செய்ய வந்தவங்க இல்லை, நாங்கள் செயல் அரசியல், சேவை அரசியல் செய்ய வந்தவங்க அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்கிறாரு. லீ குவான் யூ அவர்கள் சிங்கப்பூரில் செஞ்சு காட்டினதை இந்த சீமான் கண்டிப்பாகவே தமிழ்நாட்டில் செஞ்சு காட்டுவேன், சாதிச்சு காட்டின பிறகு தான் சாவேன் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்கிறாரு. 1 விழுந்தா 10, 100, 1000 சொல்லி எழுவோம், பகை நடுங்கும் படையாவும் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்கிறாரு. களம் நம்முடையது, காலம் நம்முடையதுன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்கிறாரு. ஜோசப் விஜய், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ற மாதிரி ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சரித்திரத்தில் தோல்வியை சந்திக்காதவனே இல்லை அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்கிறாரு. தோக்கடிக்க முடியாதவனே சரித்திரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்கிறாரு. தேர்தலில் மட்டும்தான் தோற்றுருக்கோம், கொண்ட கொள்கையில் தோக்கலை, எடுத்துக்கிட்ட கோட்பாடில் தோக்கலை, இலக்கை விட்டு எந்த இடத்துலையுமே நகரலை. அதனால் ஒருத்தர் 10 பேரை ஓட்டு போட வைங்க. பம்பரம் சுற்றும் போது சுற்றுற மாதிரி தான் தெரியும், ஆனால் அந்த பம்பரம் சுற்றி கீழே விழும்போது ஆக்கிற கரெக்டாக நடு மண்டையில் இறக்கணும். அதுக்கு நாம் எல்லாரும் தயாராக இருக்கணும். அது 7 தொகுதி இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தல், 2029 நாடாளுமன்ற தேர்தல், 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்னு சொல்லி நிறைய தேர்தல்கள் வரவிருக்கு. காலம் நம்மக்கிட்ட தான் கண்டிப்பாகவே இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் திரு விஜய் அவர்களை மாற்றம்னு சொல்லி ஓட்டு போட்டுட்டாங்க. மாற்றம்னு சொல்லி ஓட்டு போட்ட மக்கள் பல பேர் இப்போவே தலை சுற்றுது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மயக்கம் வராத குறையா கிரு கிரு கிருன்னு சொல்லி தலை சுற்றோட நின்றுட்டுருக்காங்க. அவங்க தலை சுற்றி நிற்கும் போது அவங்களோட தலை சுற்றலை நிறுத்துறதுக்கும், அவங்களுக்கு சரியான வழியை காட்டுறதுக்கும், தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கும் ஒரே ஒரு கட்சி தான் இருக்குது. அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்படி இருக்கிறதுனால உழைப்பை கொடுங்க, அதை உண்மையாக கொடுங்க. உங்களோட வாக்ககத்தை வெற்றி வாக்ககமாக மாற்றுங்க. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா நான் உங்கள் எல்லாருக்கும் உயிராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் தன்னோட பேச்சை முடிச்சிருந்தார். இந்த காணொலி முழுக்க ஒரு ஆங்கில வார்த்தையை கூட பயன்படுத்தாமல் எப்படியாவது பேசிடணும் அப்படின்னு சொல்லி நான் என்னதான் முயற்சி பண்ணியிருந்தாலுமே அந்த முயற்சி என்னால் முடியாதுன்றது நல்லாவே தெரியும். அப்படி இருந்தாலுமே ஒரு சில இடங்களில் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி எங்கெல்லாம் ஆங்கில வார்த்தை வருதோ அந்த இடத்துல நான் ஆங்கில வார்த்தை, தமிழ் வார்த்தைன்னு சொல்லி கொஞ்சம் கலந்து பேச முயற்சி பண்ணியிருந்தேன். பட் என்னதான் திரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மீட்சியை தமிழ் எழுச்சின்னு சொல்லி சொன்னாலுமே அந்த தமிழ் மீட்சின்றது திரு சீமான் அவர்கள் தமிழ்நாடோட முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் 100% வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயந்தான். ஏன்னா ஓகே சரி, பட் ஆனால் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்ம ஒரே மீனிங் வரக்கூடிய தமிழ் வார்த்தை ஆங்கில வார்த்தை, ஆங்கில வார்த்தை தமிழ் வார்த்தைன்னு சொல்லி நம்மளோட டே டு டே லைஃப்பில் தெரிஞ்சோ தெரியாமலோ தொடர்ச்சியாக பேசிட்டு தான் வந்திருக்கோம். அதனால் திரு சீமான் அவர்கள் என்ன தான் 80 நிமிஷம், 800 நிமிஷம், 8000 நிமிஷம்னு சொல்லி தொடர்ச்சியாக தன்னோட கருத்துக்களை, தன்னோட சித்தாந்தத்தை, தன்னோட கொள்கையை மக்கள் முறை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணாலுமே திரு சீமான் அவர்களுக்கு எதிரான விமர்சனங்கள், திரு சீமான் அவர்களுக்கு எதிரான அவதூறுகள், திரு சீமான் அவர்களுக்கு எதிரான கட்டமைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள்னு சொல்லி தொடர்ச்சியாக திரு சீமான் அவர்களை எப்படி அமுக்கலாம், திரு சீமான் அவர்களை எப்படி வளர விடாமல் பார்த்துக்கலான்னு சொல்லி தான் தமிழ்நாட்டில் இருக்க பல பேர் முயற்சி பண்ணுறாங்க. கட்சிகளை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, கட்சிகளை சாராதவங்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா திரு சீமான் அவர்கள் மண்ணுக்கான அரசியல், மக்களுக்கான அரசியலை பேசுகிறாரு. திரு சீமான் அவர்கள் மண்ணுக்கான அரசியல், மக்களுக்கான அரசியல்னு பேசுகிறதுனால ஒருவேளை திரு சீமான் அவர்கள் ஜெயிச்சு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா
அதன் பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற எண்ணற்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் இப்போ செயல்படுற மாதிரி செயல்பட முடியாது. திரு சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா கல்வி கட்டணம் இல்லாமல் ஆகிடும், மருத்துவம் கட்டணம் இல்லாமல் ஆகிடும், தூய குடிநீரை கட்டணம் இல்லாமல் கொடுத்துருன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் தன்னோட கொள்கையா தன்னோட திட்டங்களான்னு சொல்லி எண்ணற்ற விஷயங்களை சொல்கிறாரு. அப்படி அவர் சொல்கிற விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல விஷயம். அதுவே தமிழ்நாட்டில் இருக்க தனியார் நிறுவனங்களுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் அது நல்ல விஷயமானு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயம் இல்லை. அதனால் திரு சீமான் அவர்கள் ஜெயிக்கிறத கார்ப்பரேட் நிறுவனங்கள் கண்டிப்பாகவே விரும்ப மாட்டாங்க, பெரும் முதலாளிகள் விரும்ப மாட்டாங்க, விரும்பவே மாட்டாங்க. அதனால் திரு சீமான் அவர்களை தோக்கடிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கானா போவாங்க. அதுக்காக என்ன மாதிரியான விமர்சனங்கள் என்ன மாதிரியான அவதூறுகளானா கட்டமைப்பாங்க, அவங்களே உருவாக்குவாங்க. எதிரிகள் மற்றும் துரோகிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன மாதிரியான ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் ஃபீல்டரே இல்லாத கேமில் ரன் அடித்தா அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கிரவுண்டு முழுக்க ஃபீல்டராக இருந்து அப்போ ரன் அடித்தாதான் அந்த பிளேயர் பெரிய பிளேயர். அப்படி இருக்கிறதுனால திரு சீமான் அவர்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி பல பேர் முயற்சி பண்ணுறாங்க. அப்படி திரு சீமான் அவர்கள் ஜெயிச்சிட்டா தமிழ்நாட்டை சிங்கப்பூராக மாற்றிடுவார். திரு சீமான் அவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னா தமிழ்நாட்டை உண்மையிலேயே வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிடுவார். திரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனால் மட்டும்தான் தமிழ் மீட்சி அடைய முடியும். திரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனால் தான் தமிழர் எழுச்சி பெற முடியுன்றத பல பேர் நம்புறாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஒரு 19 லட்சம் பேர் நம்பியிருக்காங்க. 2024 நாடாளுமன்ற சமயத்தில் அந்த நம்பிக்கைன்றது என்னதான் 36 லட்சமாக இருந்திருந்து இப்போ 19 லட்சமாக குறைஞ்சிருந்தாலுமே நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. ஆனால் முயற்சி தன்னம்பிக்கை இது தொடர்ந்து இருக்கும்போது அந்த 19 லட்சம் பேர்கிட்டையும் அந்த அர்ப்பணிப்பு இருக்கிற வரைக்கும் திரு சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரி நல்லது இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக வென்றே தீரும். திரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனால் மட்டும்தான் தமிழ்நாடு வெல்ல முடியும் அப்படின்றத தமிழ்நாடு மக்கள் என்னைக்கு புரிஞ்சுப்பாங்க அப்படின்றத நாம் பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம்.